ஹாய் மக்களே, சென்னை சமையல் நம்ம சேனலில் பல முக்கியமான விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ரொம்ப டேஸ்டான, ரொம்ப ஈஸியான மசாலா போட்டு சூப்பரான ஒரு மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா வந்து மீனில் நல்லா கோட்டிங் ஆகிருக்கும். நல்லா சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா மீனும் கலந்தா மாதிரி எடுத்திருக்கோம். காளான் மீன், வெள்ளை வவ்வால் மீன், சங்கரா மீன், காரப்பொடி எல்லா மீனும் சேர்ந்தா மாதிரி இப்போ வறுக்க போகிறோம். பாதி மீன் வந்து குழம்பு வைக்க போகிறோம். ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். ஒரு 15 பல் வந்து பூண்டு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தோல் உரித்தது ஒரு 15 எடுத்துக்கோங்க. இது நம்ம நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைக்க போகிறோம். பாதி வந்து நம்ம குழம்புக்கு சேர்க்க போகிறோம். மிச்சம் வந்து நம்ம மசாலா வந்து மேக்னேட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். வறுக்கிறதுக்கும் குழம்புக்கும் எப்படி நம்ம மீன் வாங்குறதுன்றதை வந்து பார்க்கலாம். கல் உப்பு மஞ்சளும் போட்டு மீனை வந்து நல்லா உறைஞ்சி வந்து நம்ம கழுவும்போது மீனுடைய செதில்லாம் வந்து நல்லா க்ளீனாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் கல் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு இப்படி தேய்ச்சி கழுவும்போது சின்ன சின்ன செதில்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து க்ளீனாக நம்ம மீன் கழுவி எடுக்கும்போது வரும். தட்டில் இருக்க மீன் வந்து நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம். கண் வந்து இந்த மாதிரி பளிச்சுன்னு இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. கண் வந்து நல்லா பிரைட்டாக நல்லா பளிச்சுன்னு இருந்தால் மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றது அர்த்தம். இப்போ நல்லா 2-3 தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி நம்ம மீன் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது மீனில் இருக்கிற அந்த நீச்சு ஸ்மெல்லாம் வந்து நல்லா க்ளீன் ஆகும். இது காளான் மீன், வெள்ளை வவ்வால் மீன், காரப்பொடி, கார சுதும்பு, சங்கரா மீன் எல்லாமே கலந்து வந்து குழம்பு வச்சுட்டு தலை வால்லாம் போட்டு கண்டம் போட்டு குழம்பு வச்சுட்டு மித்த மீனை வந்து நம்ம வந்து வறுத்துடலாம். வெள்ளை வவ்வால் மீன் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காளான் மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு இம்யூனிட்டியை கொடுக்கக்கூடியது. நம்ம மீனோட கண்ணோடு போட்டு சமைக்கும்போது நம்ம உடலுக்கு தேவையான கண் பார்வைக்கு தேவையான அனைத்து சத்து வந்து மீனோட கண்ணில் இருக்குது. நமக்கு வந்து முழுமையாக வந்து அந்த சத்து வந்து கிடைக்கும். அதனால் எப்போ வறுக்கிறா இருந்தாலும் குழம்பு வைக்கிறா இருந்தாலும் மீன் கண்ணோடு சேர்ந்தா மாதிரி நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்றது நல்லது. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். மீன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகு, வெங்காயம் சேர்த்துருக்கோம் இல்லையா, கருவேப்பிலை போட்டு இதை அரைச்ச பேஸ்ட்டு இது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் மிளகோடு சேர்த்து நம்ம அது வறுக்கும்போது நல்லாயிருக்கும். புளி கரைச்சல் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புளி கரைச்சல் நீங்கள் விடலைனாக்கா எலுமிச்சப்பழம் கூட ஒரு எலுமிச்சப்பழம் வந்து நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். நான் புளியுடைய அந்த எக்ஸ்ட்ராக்கு எடுத்து நான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவர் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு வறுத்தீங்கன்னா எண்ணெயே எடுக்காது. இல்லை நீங்கள் உடனே வறுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வறுக்கலாம். நான் இது வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் கழித்து நான் வறுப்பேன். எப்பவுமே அந்த மேக்னேட் ஆகும், நல்லா அந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து இருக்கும். தேவையான அளவு நம்ம தண்ணிக்கு பதில் புளி கொஞ்சம் சேர்த்து நம்ம பெரட்டும் போது அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் வறுவலோடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு நம்ம இதை அரைச்ச பேஸ்ட்டு போடுறதுனால நம்ம வறுக்கும்போது அந்த மசாலாலாம் நல்லா கோட்டிங் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 1/2 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்து அதுக்கப்புறம் எடுத்திருக்கேன். நல்லா மசாலாலாம் நல்லா கோட்டிங் ஆகிருக்கு பாருங்கள். நீங்கள் உடனே வறுக்கிறா இருந்தால் கூட நீங்கள் வறுக்கலாம். நல்லா மசாலாலாம் ஒட்டி தான் இருக்கும்.
கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் சேர்த்து தவா சூடானோடனே மீன் நம்ம சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட வந்து நம்ம தவாவில் வந்து ஒட்டாமல் மீன் நல்லா வந்து வறுத்து எடுக்க முடியும். அந்த மசாலாலாம் அந்த மீனில் வந்து நல்லா மேக்னேட் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நம்ம மசாலா பெரட்டி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கடலெண்ணெய் ஊற்றி, செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன், ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மீனும் சேர்ந்தா மாதிரி குழம்பும் செஞ்சு ரெடி பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கும் நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ரொம்ப டேஸ்டான, ரொம்ப ஈஸியான காளான், வெள்ளை சங்கரா, காரப்பொடி, கார சுதும்பு எல்லாமே சேர்த்த மீன் வறுவல் ரெடி ஆகிட்டே இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.